Hello students, welcome to Soumya's Math Universe. In class 12, ஏற்கனவே கேட்ட board question பார்க்க போறோம். The volume of a cube is increasing at a rate of 7 centimeter cube per second. வால்யூம்னா என்ன? இதுக்குள்ள எவ்வளோ ஃபில் பண்ண முடியுமோ அதுதான் வால்யூம் இல்லையா? அந்த வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கான், பெருசாகிக்கிட்டே இருக்கு. உள்ள எவ்வளோ ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து பெருசாகிக்கிட்டே இருக்கு. எவ்வளோ பெருசாகுது அப்படின்னா 7 centimeter cube per second வந்துட்டு பெருசாகுது. ஓகே, சரி. இப்போ ஒரு விஷயம் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது, மாறிக்கிட்டே இருக்குது, பெருசாகிட்டே இருக்குது, சின்னதாகிட்டே இருக்குது அப்படின்னு மாறிக்கிட்டே வந்தால் நம்ம என்ன செஞ்சு கண்டுபிடிப்போம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஓகேவா? எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்துகிட்டே இருக்குது, எவ்வளோ மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்போம். அதை எப்படி கண்டுபிடிப்போம்? டி போடுவோம். டிஃப்ரென்ஸு வித் ரெஸ்பெக்ட் டு எதுனால மாறிட்டு இருக்கு? எவ்ரி செகண்ட் மாறுது, அப்போ டைம்னால மாறுது. எது மாறுது? வால்யூம். அப்போ டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு 7 centimeter cube per second. வால்யூம் கியூபுக்கு நமக்கு வால்யூம் ஃபார்முலா தெரியுமா? 3 சைடு இருக்குது, எல்லாமே சேம் லென்த்து. ஒரு சைடு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் வரும். அப்போது வி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு போடலாமா? போட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எது டிஃப்ரென்ஷியேட் ஆகுது? வால்யூம், அதாவது எக்ஸ் கியூப் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டு ஆன்சர் 7 வரும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? அந்த பவரை முன்னாடி கொண்டு வருவோம். இங்கே ஒரு பவர் குறையும், n x பவர் n - 1. அதாவது இங்கேருந்து ஒருத்தன் வந்து கீழே வந்துட்டான் அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கவன் ஓகே நான் உன் பிளேஸில் வந்து உட்காந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து உட்காந்துப்பான். ஆனால் இங்கே வெறும் வால்யூம் மட்டுமா டிஃப்ரென்ஷியேட் ஆகுது? இல்லை. ஒரு வால்யூம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும்போது அந்த ஃபார்முலாவில் பாருங்கள், எக்ஸை டிபெண்ட் பண்ணி தான் வால்யூமே இருக்குது. அப்போ வால்யூம் மாறிக்கிட்டே இருக்குன்னா அந்த சைடும் மாறிக்கிட்டே இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ dx by dt வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சைடும் மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இஸ் ஈக்குவல் டு 7. இப்போ நான் இதெல்லாம் ஆப்போசிட் சைடு எடுத்து போயிட்டு dx by dt கண்டுபிடிக்கலாமா? ஸோ dx by dt, இந்த 3x² ஆப்போசிட் சைட் போனால் டிவிஷனில் போ, 7 by 3x² அப்படின்னு வந்துடும். அடுத்து பாருங்க, ஹவு ஃபாஸ்ட் இஸ் த சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீசிங். உள்ள வால்யூம் பெருசாகும் போது இன்னொன்று வேற என்ன இன்க்ரீஸ் ஆகும்? வெளியே நம்ம டச் பண்ணுற பார்ட்டு தானே சர்ஃபேஸ் ஏரியா. இதெல்லாம் சர்ஃபேஸ் ஏரியா தானே. ஃபுல்லாக எல்லா சைடும் எடுத்துக்கிட்டோம்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ சர்ஃபேஸ் ஏரியாவும் தான் மாறும் இல்லையா? அப்போ சர்ஃபேஸ் ஏரியா மாறுறது. லாஸ்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க? when the length of an edge is 12 centimeter, இந்த எட்ஜ் 12 சென்டிமீட்டராக இருக்கும்போது எவ்வளோ மாறுது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது இல்லை, அதை வந்து நம்ம இதை மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன? 6 times சேம் தான் இல்லையா, 6x². இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? சர்ஃபேஸ் ஏரியா டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. இந்த எஸ்ஸுக்கு பதிலாக நான் ஃபார்முலா போட்டுக்கலாம். டிஃப்ரென்ஷியேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் 6x² அப்படின்னு போடலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? இந்த நம்பர் கீழே வந்துருமா? அப்போது இது கீழே வந்துருச்சுன்னா இங்கே ஏற்கனவே ஒரு 6 இருக்குது, அது என்ன ஆகும்? அது அங்கேயே இருக்கும், மல்டிப்ளை ஆகும். 6 × x² தானே. ஸோ 6 × போட்டாச்சு. இந்த 2 வந்து முன்னாடி வந்துடும், வந்துட்டு x பவர் 1 ஆகிடும். அதை வந்து நம்ம வெறுமனே எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம், 12x. இங்கேயும் வெறும் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் மாறலை, அது மட்டும் பெருசாகலை. அது கூட சேர்ந்து என்ன ஆகும்? சைடும் பெருசாகும். அப்போது dx by dt. ஏன் dt போடுறோம்? ஏன்னா இட்ஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டைமை பொறுத்து மாறுது. ஓகே, சர்ஃபேஸ் ஏரியாவில் நம்ம என்ன சொல்கிறோம்? 12x dx by dtன்னு சொல்கிறோம். இங்கே ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? dx by dt அப்படின்னா 7 3x² அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இது ds by dt. ஸோ dx by dtக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுனா 7 by 3x² அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். இப்போ ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஃப்ராக்ஷன் என்ன பண்ணுவீங்க? கேன்சல்லாம் பண்ணுவீங்களா? அதை தான் பண்ண போகிறோம். இங்கே டினாமினேட்டர் இல்லாதது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா by 1 போட்டுக்கலாம். 12ம் 3யும் கேன்சல் பண்ணால் இங்கே 4 வரும். ஒரு எக்ஸு, x² என்ன? 2x. அப்போ ஒரு எக்ஸ் 2x கூட கேன்சல் பண்ணால் ஒரு எக்ஸ் இருக்கும். இட்ஸ் லைக் x × x, ஒரு எக்ஸ் மட்டும் கேன்சல் ஆகும். அப்போ 4 7s are 28, கீழே 1 times x is x. சர்ஃபேஸ் ஏரியானா என்ன போடணும்? இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்கன்னா cm² per second. ஒரு செகண்டுக்கு 28/x cm² பெருசாகிக்கிட்டே போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன சொல்கிறாங்க? லாஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க? எட்ஜ் வந்து 12 சென்டிமீட்டராக இருந்தால் எந்த அளவுக்கு பெருசாகும்னு கேட்குறாங்க. அப்போது எக்ஸ் தானே நம்மளோட எட்ஜ் சைடு, அது தானே. அப்போது எக்ஸ் வந்து 12 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சிம்பிளிஃபை பண்ணால் 7ஆல் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், சாரி 4ஆல் சிம்பிளிஃபை பண்ணால் இது 7 வந்துடும்.
இது 3 வந்துடும். ஸோ 7/3 இது என்னது சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். கிளியர்?